புவனகிரி பொறுத்த வரைக்கும் அருள்மொழி தேவன் அவர்கள் எல்லா இடத்துலையுமே கூப்பிட்டு கண்டிப்பாக செய்வார். எல்லா இடத்துலையுமே ஓடி ஓடி வந்து செய்கிறார். எல்லா இடத்துலையும் மாதம் மாதம் தென்னை பிரச்சாரம், அந்த பிரச்சாரம், எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவர் செய்கிறாரு. அவருக்கு மக்கள் எல்லாருமே ஆர்வமாக தான் இருக்காங்க. ஒரு எளிமையான குடும்பமாக இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து கண்டிப்பாக நேரடியாக வந்து உடம்பு சரியாக இருந்தாலும் எல்லாம் நேரடியாக வந்து பார்க்குறாரு, செய்கிறாரு. பொதுவாகவே கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறத கூட நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய உதவி பண்ணி நிறையா செய்கிறாரு. தண்ணி பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இல்லை, ஆற்று பக்கம் இருந்தாலும் தடுப்பணைக்காக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்துக்கும் சட்டமன்ற தொகுதிக்கு போய் பார்த்து நிறைய பேசி நிறைய உதவி செஞ்சுருக்காரு. ஒன்றுமே எங்கள் தொகுதிக்கு செய்யலை அப்படிங்கிறத எங்களுக்கு வருத்தமான விஷயம். நீண்ட நாள் கோரிக்கை பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு தடுப்பணை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கட்சிகளும் வந்து போயிட்டு இருக்காங்க, எதுவுமே செய்யலை. இப்போ 5 ஆண்டு காலத்தில் அவர் எங்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு? இத்தனை வாட்டி அவர் பேசியிருக்காரு. ஒரே ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. காரணம், நாங்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணி அந்த மனு அவர் கையில் கொடுத்தனால எம்எல்ஏ பேசியிருக்காரு, இல்லைன்னா அவர் பேசலை. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான எத்தனை அடிப்படை வீடுகள் நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க? கிடையவே கிடையாது. பட்டா கேட்டு பல தடவை நாங்கள் போராடி இருக்கோம். இன்னும் அந்த பழங்குடி மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, எங்களை இருளர் மக்கள் கேட்டு இருக்காங்க. அதுக்கான பட்டா எங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் என்ன அடிப்படை செஞ்சிருக்கீங்க? ஒன்றுமே செய்யலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள், தார் ரோடாக இருக்கட்டும், நீர்நிலையாக இருக்கட்டும், எதுவுமே செய்யலை. இந்த பகுதியில் விவசாயம் பாதிக்கப்படுகின்றது. முக்கியமானது இந்த பகுதியில் விவசாயம் தான். இதற்கு தீர்வு கண்டிப்பாக இந்த வெள்ளாற்றை தடுப்பணை கட்டுவதன் மூலம் மட்டுமே. நீண்ட நாள் கோரிக்கையான தீயணைப்பு நிலையம் வர வேண்டும். டேங்க் அடித்து உடைச்சி எடுத்தாங்க. அது அதிமுக வீடுலையும் கட்டவில்லை, திமுக வீடு வந்தது அதுவும் கட்டவில்லை. அங்கே வந்து நேரடியாக பார்வையிட்டு பாருங்க. ஆனால் கம்மாபுரம் ஒன்றியத்தை பொறுத்தளவுக்கு கார் உலருக்கு எந்த சேவையும் இல்லை. அந்த வீடும் சரி, இந்த வீடும் சரி. முன்ன வந்து டேங்கை உடைச்சி எடுத்தாங்களே தவிர இன்னும் நிறைய மக்கள் அங்கே உள்மோட்டில் வாடுது. அந்த மோட்டில் இருக்கிறதெல்லாம் தண்ணிக்கு அவஸ்தைப்படுது. அடிப்படை தேவைகளுக்கு நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய தேவைகள் எதுவுமே பூர்த்தி படவில்லை. இலவச மனப்பட்டா இந்த வழங்குல புதுச்சேரியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு இன்ன வரைக்கும் ஒரு ஆட்டோவுக்கோ ஒரு டாடா ஏசிக்கோ இது வரைக்கும் பொதுமக்களுக்கான ஒரு இடத்த இது வரைக்கும் நிர்ணயிக்கல. அவரு பரவாயில்ல, ஓரளவுக்கு சொல்ற அளவுக்கு தான் இருக்காரு. இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில எங்களுக்கு தேவைகளை சரியா பூர்த்தி படவில்லை. ஊர்ல வந்து குடி தண்ணி வசதி வந்து இல்ல. இந்த ரோடு வசதி வந்து எல்லாம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. படிச்சு விட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாத எல்லா மக்கள் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. எல்லாம் வெளியில வந்து கடையில எங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஓட்டு வந்து எப்படிங்க போட முடியும்? யாருக்கு நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் போட முடியும். எங்களுக்கு வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து கோ ஐயப்பன், மதிப்பிற்குரிய கோ ஐயப்பன் அவர்களை வந்து நாங்கள் எங்கள் 5-10 வருஷமாக எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இப்போ கூட அந்த ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தீபன் நகரில் கிழக்கு தெருவில் காமராஜ் சாலை வந்து எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியிலேருந்து பணம் ஒதுக்கி போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நல்ல மனசு உடையவர். நம்ம எது கேட்டாலும் நகருக்கு அவரால் முடிஞ்சது. ஃபண்டு வரல, ஃபண்டு இருந்தால் நிச்சயமாக செய்யக்கூடிய எம்எல்ஏ தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்காரு. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரதா சொல்லி பல ஆண்டுகள் ஆகுது. அந்த குடிநீர் திட்டத்தை பூர்த்தி செய்யலை. இன்னும் வந்தாங்களா, இன்னும் வருவாங்களா, வரமாட்டாங்களான்னு தெரியல. தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது கடலூரில். எல்லாம் ஒரு கேனுக்கு 20, 10ன்னு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. கடலூர் மாநகராட்சியுடைய நிலைப்பாடு அப்படி இருக்குது. முக்கியமாக பேருந்து நிலையம் வந்து எங்கே தேவைப்படுதோ மக்கள் விரும்பும் இடத்திற்கு வராமல் அவர்களாக ஒரு இடத்த தேர்வு பண்ணி பேருந்து நிலையத்தை அமைக்கிறாங்க. அது மக்களுக்கு பிடிக்கலை. ஒரு மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் தொண்டு மற்றவங்கள்ட்ட யார்கிட்டையும் இருந்ததா எனக்கு தெரியல. அவர் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும், ஒரு லோக்கல் நிகழ்ச்சிக்கு எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் கூட அந்த நிகழ்ச்சியினுடைய செலவில் அவரால் முடிந்த ஒரு தொகையை அந்தந்த நகருக்கு கொடுப்பார். பணிகள்லேயும் வந்து அவருடைய பணி ரொம்ப சிறப்புக்குரியது. மக்களுடைய பேராதரவு அவருக்கு நிறைய இருக்குது. ஸ்கூல் இதெல்லாம் கட்டுறாரு. கட்டடம்லாம் எல்லாத்தையும் வந்து பார்க்குறாரு. அணைக்கட்டு எல்லாம் ஓரமாக வந்து எல்லாத்தையும் வந்து செக்கப் பண்ணுறாரு. காலேஜில் இது கட்டியிருக்காரு. எல்லாத்தையும் வந்து நல்லா செய்கிறாரு. அடுத்த தடவை ஓட்டு எங்களுடைய ஓட்டு பூரா அவருக்கு தான் போடுவோம். இது வரைக்கும் நல்லபடியாக எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நாங்கள் கேட்டதெல்லாம் ஒன்றும் செய்கிறாரு, போகிறாரு. கிரவுண்டில் கூட நாங்கள் எல்லாம் இது பண்ணார், ஹெல்ப் பண்ணார். எல்லா வேலையும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் மீண்டும் அவர் வந்து எம்எல்ஏ இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம கடலூர் தொகுதிக்கு. எங்கள் கிராமத்து பக்கம் இது வந்ததே இல்லை. ஓட்டு கேட்க வந்தார், திரும்பி ஒரு வாட்டி நன்றி சொல்ல வந்தார். மக்களாக இருப்பாரு. மக்கள் இது வரைக்கும் கண்ணாலோட பார்த்தது இல்லை. இப்போ பாருங்க, இப்போ மோட்டரை எடுத்து போட்டு 15 நாள் ஆகுது. 15 நாளுக்கு மேலே குடிக்க தண்ணி கிடைக்கல. பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க, குடியிருக்க இடம் இல்லை. இங்கே அரசு கட்டிடம் எதுவுமே எங்கள் ஊரில் இல்லை. மீண்டும் நிச்சயமாக வந்தாருன்னா அவருக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். கிராமத்து மக்கள் வாக்களிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லாத ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். வீட்டு மனப்பட்டாவே இல்லை எங்களுக்குலாம். தெருவில் யாரும் வந்து கண்டுக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை.
அதனால ரொம்ப கஷ்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மீண்டும் ஓட்டு போடுவோம், நல்லது செய்தா போடுவோம். இதே போல இருந்தா நான் எங்க இருக்கு போடுறது ஐயா? எங்களுக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் மக்களை பார்க்கக்கூடிய ஆளா இருக்கணும். அதுதான் ஓட்டு வாங்கும்போது மட்டும் வந்தால் போதாது, மக்களையும் கவனிக்கணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. முதியோர் உதவித்தொகை, அப்புறம் இந்த மாதாந்திர பணம் 1000 ரூபாய் வழங்குறது, அப்புறம் வந்து ரோடு வசதி, மின்சார வசதி அனைத்துமே எல்லா இதையும் நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்போ கொடுக்கம்பாளையம் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் புரியும் வகையில் ஒரு தோல் பதனிடம் தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதே போல் இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அமைச்சர் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்வார்கள். எந்த எம்எல்ஏ வந்து என்ன செஞ்சுருக்காங்க? இல்லை வீடு கட்டி பெரியா விட்டு உள்ள விட்டுருக்காங்களா? இல்லை அரிசி விலை கம்மியாக ஆக்கி விட்டுருக்காங்களா? இல்லை ஏதாவது ஒரு நன்கொடை கொடுத்துருக்காங்களா? ஒரு 10,000 5,000 குடும்பத்துக்கு கார்டுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஓட்டு போடுறதுக்கு மட்டும் 1000 ரூபா 500 ரூபா. மற்ற நேரத்தில் எதுக்குமே விலை கிடையாது. 10 ரூபா பொருள் இருந்தாலும் 50 ரூபா விற்கிது, 30 ரூபா விற்கிது. இன்றைக்கி 40 ரூபாய்க்கு தரிசி இன்றைக்கி 100 ரூபா விற்கிது, 75 ரூபா விற்கிது. எப்படி கட்டுப்படி ஆகும்? எப்படி சாப்பிட்டு எப்படி புள்ளியில் கலந்து பண்ணுறோம்? யாருக்கு வேணாலும் போட்டுருவோம், யார் வந்தாலும் வரட்டும். ஆனால் யாரும் செய்யலை. அந்த ஓட்டு போடுற நேரத்துக்கு தான் கையெழுத்து கும்பிட்றாங்க. மற்ற நேரத்தில் நன்கொடை எதுவுமே செய்யலை. இப்போதைக்கு சபா வந்து அவர் எதுவுமே எங்கள் எல்லையில் எங்கள் கிராம பகுதியை எதுவுமே செய்யலை. இது வரைக்கும் எங்கள் ஊர் இது பிரச்சனைக்கோ எதுக்குமே அவங்க யாரும் வரவில்லை. ஊடு இப்படி இருக்குது, ஊர் இப்படி இருக்குது, தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, அதெல்லாம் இல்லை. யாரும் பார்க்குறது வர்றது கிடையாது, போகிறது கிடையாது. ஒரு விவசாயமோ அதோ எல்லாம் பாதிக்குது. எதுவும் இது யாரும் வந்து கண்டுக்கல, போகலை. மக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நேராக போய் சொன்னாங்க, அதை செஞ்சு கொடுக்க ஒரு திறமையாக வாழ்ந்த எம்எல்ஏ. திறமையாக மக்களுக்கு எதை செய்யும், இரவு பகலாக 24 மணி நேரமும் மக்களுக்காகவே உழைக்கிற ஒரு எம்எல்ஏவாக இருக்கார். இந்த தொகுதிக்கு ரோடு, ஆஸ்பத்திரி, நியாய விலைக்கடை, பல மக்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறார். நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாண்டு அம்பேத்கர் பேரில் வச்சுட்டு ஒரு பஸ்ஸு கூட உள்ளே போகல, வெளியிலேயே வந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து பக்கத்தில் நகராட்சி எங்கே பார்த்தாலும் நோண்டி போட்டுட்டாங்க, அதை பில்டிங்கும் கட்டலை. சந்தை சந்தை போடுறேன்னு சொல்லி பேரை சொல்லி அங்கேயும் கட்டவே இல்லை. அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம நகராட்சி ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் கூட இல்லை, முழுசாக இல்லை. அங்கங்கே வந்து சுடுகாடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே சுடுகாட்டுக்குனுடைய இது தான் கட்டுறாங்க. எது கட்டுறாங்க? சுடுகாடு பணம் எரிக்கிறதுக்கு மட்டும்தான் கட்டுறாங்க. சுடுகாட்டுக்குன்னு இது வரைக்கும் பான்பாக்கத்தில் ஆற்று ஓரத்தில் இது வரைக்கும் சுடுகாடு இல்லை. அது ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். ரோட்டு ஓரத்துலேயே குப்பையை கொட்டுறாங்க. இந்த கோழினுடைய கழிவுகள்லாம் ரோட்லேயே கொட்டுறாங்க. அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். எம்எல்ஏ பற்றி சொல்லலாம், நல்லா தான் செஞ்சுருக்காரு. எங்கள் தொகுதிக்கு மேல் கொடை கொடுத்துருக்காரு. எங்கள் ஊருக்கு வந்து சமுதாய கொடை கொடுத்துருக்காரு, ரோடு கொடுத்துருக்காரு. நிறைய தான் செய்கிறாரு எங்கள் தொகுதிக்கு. இன்னும் எம்எல்ஏ வராரு, நிறைய செய்கிறாரு. நேர் கூட கட்டுறாரு, அது பண்ணுறாரு, இன்னும் நிறையாலாம் பண்ணுறாரு. ஆனால் இந்தமாரி வேலைலாம் செய்கிறது எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சமானதாக தெரியல. தோல் கம்பெனி வர்றதுக்கு நமக்கு இந்த ஏரியா சுற்றுச்சூழலாம் பாதிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பெயர் இடிமுரசு. இது பண்ருட்டி தொகுதியை சார்ந்தவன் நான். சட்டமன்ற தேர்தல் முடிந்து அண்ணன் வேல்முருகன் அவர்களை வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நெல்லிக்குப்பம் நகர மக்களின் நீண்ட கோரிக்கையான மருத்துவமனை கேட்டிருந்தோம். மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது, ஆனால் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. 24 மணி நேரமும் மக்கள் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகிற மருத்துவமனை பகுதி நேரமாக பயன்படுகிறது. அதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த பேருந்து நிலையம் இன்னும் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது. அதேபோல் ஆலை ரோடு பகுதியில் உள்ள வாரச்சந்தையை பயன்பாட்டிற்கு வராத அந்த பேருந்து நிலையத்தில் அமைத்தால் நன்றாக இருக்கும். இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது, அதை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இதுவரை முழுமைப்படுத்த முடியாமல் இருக்கிறது. வேளாண் கல்லூரி அமைக்க சொல்லி நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருந்தோம். இந்த வேளாண் கல்லூரி இங்கே வந்து இங்கே வட மாவட்டங்களில் எங்கேயுமே கிடையாது. இப்போ இங்கே வச்சோம்னாக்கா நமக்கு வந்து மாணவர்களுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்குமே இங்கே வந்து கோயம்புத்தூர் போகிறாங்க, இல்லாட்டினா இங்கேருந்து ரொம்ப தூரமாக சிதம்பரம் போகிறாங்க. ஆனால் இங்கே நம்ம பகுதியில் இங்கே இருந்துச்சுனாக்கா பண்ருட்டி, விழுப்புரம் போன்ற மாணவர்கள் வந்து இங்கே பயன்படுறவங்க சொல்லி வேளாண் கல்லூரி கேட்டிருந்தோம். வேளாண் கல்லூரி இது வரைக்கும் அமைச்சு தரல. சாலை விரிவாக்கமும் இது வரைக்கும் வந்து முறைப்படி பண்ணல. இதில் வந்து மின் கம்பங்கள் திருட்டு, சரியான மின் கம்பிகளை வந்து மாற்றலை, பழைய மின் கம்பிகளை மாற்றிட்டு அதிலே வந்து நிறைய ஆட்டையை போட்டுன்னு போயிட்டாங்க. இது குறித்து நிறையா புகார் தெரிஞ்சுருக்கோம், நெடுஞ்சாலைத்துறை கொடுத்துருக்கோம்,
விஜிலன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியுமே இது வந்து நடவடிக்கை எடுக்கவே இல்லை. முக்கியமான பிரச்சனை ரோடு இன்னும் அகலப்படுத்தாமல் இருக்காங்க. ரோடு போட்டாங்க, அகலப்படுத்தி போட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு தானதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ரொம்ப ரொம்ப குறுகிடுச்சு. அந்த ரோடு இன்னும் விரிவாக்க பண்ணி சரியாக முடிக்கல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஹெச் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஜிஹெச் பண்ணி ஆரம்பிச்சாங்க. எம்எல்ஏ தான் வந்து ஸ்டெப் எடுத்தாங்க, ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த பணி இன்னும் முடியாமல் இருக்குது. எம்எல்ஏ வந்து என்னன்னா அதுக்கு இன்னும் ஸ்டெப் எடுத்து அந்த பணி அவர் ஆட்சி இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் முடிய போகுது. அது முடியறதுக்குள்ளேயே அந்த ஜிஹெச் பணியை அதை முடிச்சு கொடுக்கணும். பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று போட்டாங்க, பஸ் ஸ்டாண்டு திறந்தாங்க. ஆனால் பஸ்ஸு உள்ளே போல. அங்கே சும்மா கிடக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த சந்தேகத்துக்கு அங்கே போட்டான். ஏன்னா அங்கே டிராஃபிக்காக ஃப்ரீயாகும், மக்கள் போக்குவரத்து இதாகும். அந்த பஸ் ஸ்டாண்டே வந்து கூடிய விரைவில் பஸ்ஸு போகிறதுக்கு அந்த வழிமுறை செய்யுங்க. அப்படி செய்யலாம் கூட சந்தேகத்துக்கு அங்கே போடுங்க. நம்ம எம்எல்ஏ கணேசன் மந்திரிங்கிறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. அண்ணா வந்து நல்லா ஃப்ரீயாக எங்கள்கிட்ட என்ன கோரிக்கை என்ன சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக உட்காந்து நல்லா சிறப்பாக பண்ணி கொடுக்குறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதேமாரி அடுத்தபடியும் வருவார், கண்டிப்பாக வருவார். அதுக்கு நாங்கள் துணையாக இருப்போம். இந்த தொகுதியில் சீர கணேசன் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. இது அனைத்து தரப்பு மக்களுக்கும் தெரியும். இன்னும் ஒரு படி வேலை சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கட்சிக்காரர்களுக்கே தெரியும். இந்த தொகுதிக்குன்னு எதுவுமே அவர் சொல்லவில்லை. சொன்னது வேறு, செஞ்சது வேறு. இதுவரை அந்த வெளியீட்டு சீர கணேசன் அவர்கள் இந்த மக்களுக்காக விவசாயிகளுக்கு எந்த விதமான குரல் கொடுக்கவும் இல்லை. இதுவரை அவர்களுக்கு மக்களுக்கு செய்வதெல்லாம் முக்கியம் கிடையாது. தனக்கு வேண்டியதை செய்து கொள்வது, பினாமிக்காக செய்து கொள்வது, இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. திட்டக்குடி பேருந்து நிலையம் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அனைத்து சாலைகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் கடைகளும் புதுப்பித்து பணிகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. திட்டக்குடி தொகுதி அமைச்சர் தொகுதியாக ஆன பிறகு மக்களுக்கு மிக சிறப்பாக மக்கள் நலப்பணிகள் செய்து வருகிறார். அமைச்சர் அவர்கள் வந்து இந்த கிராம சாலைகள்லாம் கொஞ்சம் மேம்படுத்தணும். கிராம சாலைகள்லாம் கொஞ்சம் பழுதுபட்டு இருக்கு. வெள்ள காலத்தில் வந்து சரியான நீர் வடிகால் பாதை எல்லாம் இந்த வெளியிட்டு சேவருடைய வாய்க்காலே சில பேர் இப்போ ஆக்கிரமிச்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு வந்து மானியத்தில் வந்து டிராக்டரு விவசாய மிஷினரி தரன்னு சொல்றாங்க. அது ஆன்லைனில் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மந்திரியை போய் பாருன்னு சொல்றாங்க. அது அலைச்சல் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் விவசாயிக்கு இன்னும் எத்தனை பேர் கேட்டாலும் தர மாதிரி நிதியை ஒதுக்கி அமைச்சர் மேலேருந்து நிதியை ஒதுக்கி வாங்கி ஒரு பிளாக்ல எத்தனை பேர் கேட்டாலும் அவங்களுக்கு தரணும். அது கொடுத்தாங்கன்னா சௌரியமாக இருக்கும் விவசாயிகளுக்கு. இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ வந்ததிலிருந்து பொதுமக்களுடைய கோரிக்கை உடனுக்குடன் அதை தீர்வு செஞ்சு நல்லது செஞ்சிட்டு இருக்காரு. ரோடு வசதி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக ரோடு வசதி இல்லாமல் மக்கள் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களும் ரொம்பவும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ நாங்கள் முன்னின்று ஐயாவிட்ட மனு கொடுத்து அது இப்போ உடனடியாக ஒரு 3 மாதத்தில் அந்த ரோடு வந்து கிளியர் பண்ணார். எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க, அவர் இன்ன வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட இப்போ என்ன ஒரு 2-3 மாதமாக வெளில வந்துருக்காரு எம்எல்ஏ. 5 வருஷம் ஆகுதா? எத்தனை வருஷம் ஆகுது? இது 5வது வருஷம் வந்துருக்குது. எம்எல்ஏன்ற ஒருத்தரை பார்த்ததே கிடையாது. மக்களை போய் கேட்டுக்கோங்க, யாராவது எம்எல்ஏவை பார்த்துருக்கீங்களான்னு பார்த்ததே கிடையாது. அது ஒரு 6 மாதம் கழிச்சு ஸ்கூல் பில்டிங் கேட்டிருந்தேன். என்ன கேட்டார், ஸ்கூலுக்கு வந்து பெஞ்சு டேபிள் வேணுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒவ்வொரு கிராம மக்களுக்கு சந்தித்து அந்த கிராம மக்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அந்த கோரிக்கையை மிக சிறப்பாக, அதாவது ஒரு எளிய முறையில் வந்து பழகி அவர்களுக்கு தேவையானதை எடுத்து சீக்கிரம் செய்யறதுக்கு ஒரு முன்னின்று செய்கிறார். கோரிக்கையை சொன்னோன்னா உடனடியாக நிறைவேற்றுறதுக்கு அவர் முயற்சி செஞ்சு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறார். மகளிர் கல்லூரி நம்ம விருதாச்சலம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மகளிர் கல்லூரியை கட்டாயமாக கொண்டு வந்திருக்கலாம். இது உண்மையிலேயே மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கு. மற்றது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக தேர்தல் வருது. அது வந்து வாக்களிப்பார்களா வாக்களிக்க மாட்டாங்களா நம்ம அதிகமாக சொல்ல முடியாது. ஆனால் மக்களே குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊராக சென்று அந்த மக்களுடைய சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் எந்த தேவைகள் இருந்தாலும் உடனடியாக அதை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த தொகுதி மக்கள் முழு ஆதரவையும் அவர்கள் தான் அளிப்பார்கள் என்று நினைக்கின்றேன்.